ஹெவி ப்ளீடிங் வந்து போஸ்ட்மார்ட்டம் ஹெமரேஜ்னு சொல்லுவோம், பிபிஹெச்ன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ யூட்ரஸ் வந்து டெலிவரி ஆன உடனே கன்ட்ராக்ட் ஆகணும், யூட்ரஸோட பொசிஷன் வந்து மறுபடியும் நார்மல் ஆக ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அது கன்ட்ராக்ட் ஆகலை அப்படின்னா, இப்போ ரொம்ப நேரம் நார்மல் டெலிவரிக்காக புஷ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, இல்லை ரொம்ப சின்ன ஏஜ் குரூப்பில் இருக்காங்க, அண்ட் ரொம்ப வீக்காக இருக்காங்க, ஹீமோகுளோபின் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குது, அண்ட் யாருக்கு வேணாலும் போஸ்ட்மார்ட்டம் ஹெமரேஜ் வந்து வரலாம். நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு, திடீர்னு பார்த்தா டெலிவரிக்கு அப்புறம் ஹெவி ப்ளீடிங் வந்துருச்சு. என் பொண்ணுக்கு பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன்லாம் பண்ணாங்க. ஸோ அப்புறம் உடனே ஆப்ரேஷன் தியேட்டருக்கு ஷிஃப்ட் பண்ணி கர்ப்பப்பையை ஓப்பன்லாம் பண்ணி பார்த்தாங்க. அந்த மாதிரியான கதையெல்லாம் நம்ம நிறைய கேட்டிருப்போம்ல. ஸோ வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ளார யாருக்கு வேணாலும் போஸ்ட்மார்ட்டம் ஹெமரேஜ் வரலாம். அதனால தான் டெலிவரி ஆன உடனே யாரையுமே வீட்டுக்கு அனுப்புறது கிடையாது. வி வில் பி அப்சர்விங் ஹெவி ப்ளீடிங். பிவி வெஜைனல் எக்ஸாமினேஷன் பண்ணும்போது வயிறு மேலே கையை வச்சுக்கிட்டே தான் வெஜைனல் எக்ஸாமினேஷன் பண்ணுவோம். அந்த யூட்ரஸ் கண்ட்ராக்ட் ஆகிருக்கு, கண்ட்ராக்ட் ஆகலை, பேப்பரி தின்னியாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது, அந்த யூட்ரஸ் நமக்கு வயிறு மேலே ஃபீலே ஆகலை, ப்ளீடிங் ஹெவியாக ஆகுது அப்படின்னா தென் இட் இஸ் போஸ்ட்மார்ட்டம் ஹெமரேஜ். வி ஹவ் டு டேக் அன் ஆக்ஷன் இம்மீடியட்லி.